ஒரே ஒரு சின்ன தேர்வு உங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பவே முடியாத, ஆனா முற்றிலும் உண்மையான ஒரு கதையின் வழியா நாம இதத்தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். நம்மள சுத்தி எவ்ளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சில பேர் மட்டும் எப்படி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மனநிலையோட இருக்காங்க? இது நம்ம எல்லாருக்குமே மனசுல வர ஒரு கேள்விதானே. இந்த கேள்விக்கான ஒரு ஆச்சரியமான பதில தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட ஹீரோ என் நண்பன் கண்ணன். கண்ணனை ஒரு நடமாடும் பாசிட்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். அவரை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல வைப் இருந்துகிட்டே இருக்கும். அவர் வேலை செஞ்ச ஹோட்டல்ல யாரு கொஞ்சம் சோகமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி ஒரு புது உத்வேகத்தை கொடுப்பார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். அதனால ஒரு நாள் அவர்கிட்ட நேரா போயே கேட்டுட்டேன். கண்ணா, இது எப்படி எப்படி உங்களால மட்டும் நாள் முழுக்க இவ்ளோ பாசிட்டிவா இவ்ளோ எனர்ஜியோட இருக்க முடியுது? அவர் சொன்ன அந்த ஒரு பதில் தான் இந்த கதையோட மொத்த திருப்புமுனை. அவர் சொன்னது ஏதோ பெரிய ரகசியம் மேஜிக்லாம் இல்ல. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பழக்கம். அதைத்தான் அவர் ஒவ்வொரு நாளும் விடாம செஞ்சிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது எவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு. கண்ணன் தினமும் காலையில எழுந்ததும் கண்ணாடிய பார்த்து தனக்குத்தானே ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாராம். இன்னைக்கு நாள் நல்லபடியா போக போதா, இல்ல கெட்ட நாளா இருக்க போகுதா, அவ்வளோதான், சிம்பிள். அவர் எப்பவுமே நல்ல நாளை தான் சூஸ் பண்ணுவாராம். கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்த சின்ன பயிற்சி தான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. சரி, எல்லாம் நம்ம கையில இல்லையே. திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் நடந்தா என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். அங்கேயும் கண்ணன் ஒரு சாய்ஸ் வச்சிருக்கார். ஒன்னு, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சோகமா உட்கார்ந்துடுறது. இல்லன்னா, சரி இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. கண்ணன் எப்போதுமே ரெண்டாவது ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுப்பார். இதுதான் அவரோட தத்துவத்தோட இன்னொரு முக்கியமான பகுதி. கண்ணனோட இந்த வார்த்தைகள் அவரோட தத்துவத்தை மட்டும் காட்டல, அது அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தின ஒரு சம்பவத்துக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த ஒரு சம்பவம் தான் அவரோட இந்த தத்துவத்தை உண்மையிலே சோதிச்சு பார்த்தது. ஆமா, கண்ணனோட இந்த பாசிட்டிவ் மனப்பான்மைக்கு ஒரு பயங்கரமான டெஸ்ட் வச்சது அந்த ராத்திரி. வாங்க என்ன நடந்ததுன்னு பாப்போம். ஒரு ராத்திரி ஹோட்டல் வேலையெல்லாம் முடிஞ்சது, பின்பக்க கதவை பூட்ட போறாரு. அப்போ திடீர்னு 4 கொள்ளையர்கள் அவரை சுத்தி வளைச்சிட்டாங்க. தப்பிக்க பாக்குறாரு, ஆனா கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அடுத்த செகண்ட் டாப் ஒரு துப்பாக்கி சத்தம். கண்ணன் சுடப்பட்டார். ரத்த வெள்ளத்துல அரைமயக்கத்துல இருந்த அவரை அங்கிருந்தவங்க உடனே பக்கத்துல இருந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுனாங்க. அந்த ஆஸ்பத்திரியில நடந்த அடுத்த சில நிமிஷங்கள் தான் கண்ணனோட வாழ்க்கையவே தீர்மானிக்க போற தருணம். அவரோட மனப்பான்மைக்கு வைக்கப்பட்ட ஒரு ஃபைனல் எக்ஸாம்னே சொல்லலாம். அந்த திருப்பு முனையில என்ன நடந்ததுன்னு பாப்போம். ஸ்ட்ரெச்சர்ல அவரை வேகமா ஆபரேஷன் தியேட்டருக்கு தள்ளிட்டு போறாங்க. ஒரே பதட்டமான சூழல். அப்போ ஒரு டாக்டர் கண்ணனோட முகத்தை பார்த்து சொல்றார், தைரியமா இருங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உயிருக்காக போராடிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட இப்படி சொன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? கண்ணன் என்ன சொல்லிருப்பார்? கண்ணன் அந்த டாக்டரை ஒரு நிமிஷம் பார்த்தார். லேசா ஒரு புன்னகை. அப்புறம் சொன்னாரு, டாக்டர், இது சும்மா சாதாரண புல்லட் தான். இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. ஆனா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இது கேட்ட டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாருக்குமே அந்த டென்ஷன்லயும் சிரிப்பு வந்துருச்சு. அந்த இடத்தோட டென்ஷனே ஒரு நிமிஷத்துல குறைஞ்சிருச்சு பாருங்க. உண்மையில அந்த டாக்டர் கேட்ட கேள்வி கண்ணனுக்கு முன்னாடி 2 வழியை காட்டுச்சு. பாதை 1 பயந்து போய் சாவுகிட்ட சரணடைகிறது. பாதை 2 நம்பிக்கையோட வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிறது. கண்ணன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவர் வாழ்றதுக்கு முடிவு பண்ணார். அவரோட அந்த மன உறுதியை பார்த்த டாக்டர்களுக்கும் ஒரு புது எனர்ஜி வந்துச்சு. ஆபரேஷன் சக்சஸ். சரி, கண்ணனோட இந்த அனுபவம் நமக்கு என்னத்த சொல்லி கொடுக்குது? ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம மனசோட பவர். அது நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறது தான். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதல்ல நம்ம மூடு எப்படி இருக்கணும்னு நாம தான் ஒவ்வொரு காலையிலயும் முடிவு பண்றோம். 2வது, வர்ற கஷ்டமெல்லாம் நம்மள வருத்தப்பட வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுல இருந்து பாடம் கத்துக்கிறதுக்கும் தான். 3வது, நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிற சாய்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமா, நம்மளோட ஆட்டிடியூட் தான் நம்ம லைஃபோட ரிசல்ட்டை தீர்மானிக்கும். அன்னைக்கு கண்ணன் ஒரு சாய்ஸ் எடுத்தார். அது அவரோட வாழ்க்கையே காப்பாத்துச்சு. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்களுடைய அடுத்த தேர்வு என்னவா இருக்க போகுது?